பனியே பனியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி நான் சொல்றேன், மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. அடி பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா. என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க? கரெக்டா கணக்கு பண்றாங்க. நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியால கும்பிட்டு புண்ணியத்தை தேடு போ. போடா. வணக்கங்க. பிகாம்னு போய் சொன்னதுக்கே பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்களோ? பா திருநாவுக்கரசே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாவி வாயும் கையில கொடுத்தற பொறுப்பை ஏத்துக்கோ. அம்மா இந்த இவர் எங்க ஈஸ்வரியரே? ஈஸ்வரியர் வாரம். நான் சொன்னேன் திருநாவுக்கரசே, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ரொம்ப சந்தோஷம். சாவி எங்க? அதை ஏன் காசு துண்டு சூட்டி வச்சுட்டு இருக்கேன்? ஒரு சேஃப்டிக்காக சாமி சன்னதில யார் இருக்கா பாக்குறேன். போய் பாரு போ. நடராஜர் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பொறுப்பை ஏத்துக்கோ. இந்தா. சந்தானம், சொல்லுங்க. கோயில்ல உள்ள அத்தனை பேருக்கும் திருநாவுக்கரசு அறிவுப்படுத்தி வைக்கணும். இங்கேயே அழைச்சுன்னு வந்துடுறேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வா. ये मंदिर अच्छे है ना? हाँ जी, मंदिर बहुत सुंदर है ना? ஆஹா, हम आपके रेनकोट फैमिली வருதுடா. नमस्ते. பிஸ்தே. इस मंदिर का पंडित कौन है? கோணை சாமா. அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा. பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. वो कौन है? யாரு? அவரா? அவரு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணு சாஸ்திரி. வேணு சாஸ்திரி. अच्छा वेणु शास्त्री. ஆமா ஆமா. इस बच्ची का बर्थडे है, पंडित चाहिए, पूजा कराना है. पूजा பூஜா கரானாக. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, திருநாகர்சே, உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு. உங்கள்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா. எம்கா மாணி இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்ன? உன்கிட்ட ஏதோ பேசணுமா? नमस्ते. नमस्ते. हम साउथ इंडिया टूर पर निकले हैं. மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் கோயில்ல பேசு. इस बच्ची का जन्मदिन है तो मंदिर से बोला पूजा करवा ले. अच्छा, आप हमारे टेंपल में आए हैं, बहुत खुश हुआ. आप अच्छी तरह हिंदी बोलते हैं. हम हिंदी तो जानते ही हैं. अच्छा बेटी, तेरी जन्मदिन है? क्या नाम तेरा? मुस्कान. मुस्काना, बहुत प्यारी नाम है. अच्छा बेटी की नक्षत्र क्या है? तारीस पूसम. ओ पूसम, वेरी गुड स्टार. शी विल बिकम वेरी बिग हीरोइन. तू तो ऐश्वर्या राय बन जाएगी. बेटा, व्हाट्स द नेम ऑफ द टेंपल? ये तो शाचनाथ टेंपल है. हु इज द मेन गॉड? लॉर्ड शिवा. या अच्छा अच्छा. अच्छा चलिए पूजा करवा देंगे. ए, वहाँ क्या देख रहा है? काम कर, साफ कर, मंदिर को साफ कर, बेल मार बेल. चलिए आप चलिए. எல்லா மொழியும் பேசுறான். யார் இவாள்லாம்? இவங்க வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ये मंदिर का बड़ा पंडित है वेणु शास्त्री जी. वेणु शास्त्री का? हाँ जी. ये लड़का कौन है? ये हमारा मंदिर का बेल बॉय है. बेल बॉय? हाँ जी. ये तो बैड बॉय है. என்ன பத்தி அவள்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான் அவன். आइए पूजा करेंगे. பேட் பாயா? என்ன ஆ. பேட் பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறீங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். எங்க அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஐயோ அண்ணா பாத்தனே. ரெடி. ஐயோ ஏங்க என்னங்க குழந்தை நீங்க குட்டி டைனோசர் மாதிரி இருக்காங்க. சத்தமா பேசாதே, அது எங்க மேடம். என்ன மேடங்க மைசூர் டேம் மாதிரி இருக்காங்க. பேமெண்ட் வேணுமா வேணாமா? ஐயோ யாருங்க என் பொழப்பு மண்ண போடுறது. அப்ப பேசாம போட்டோ எடுங்க. மாட்டேங்குது. மேடம் இந்த ஏங்கல் ஓகே. ரெடி ஸ்டார்ட். மேடம் போஸ் கொடுங்க. ஏய் மீரா, ஒரு ஜாதி சொல்லேண்டி. எதுக்கு? அப்ப தானே போஸ் நல்லா தர முடியும். ஓ
தாம் தருகிட்ட தீம் தருகிட்ட தருகிட்டதோம் ஓ மேடம் கேமரா கேமரா குடு கேமரா குடு இங்க பாரு அது எங்க புள்ள மேல கேமரா போட்டோ வேற இருக்கு கேமரா குடுடி இப்படி எல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டா டேய் குடுடா குடுடா ஏன் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? கேமரா என்றது சார் டீச்சர் அடிச்சு போட்டு கேமரா பிடிக்கிட்டு வந்துட்டான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். நான் உனக்கு வேற ஏதாவது கொடுத்தா நீ இதை கொடுத்துருவியா? டீ வேணுமா? அண்ணே தம்பிக்கு சூடா ஒரு டீ போடுங்க. அல்லங்க நாங்கண்ணே கேமரா கொடு. நீ அதை கொடுத்தா உனக்கு டீ கொடுப்பேன். கேமரா கொடு. இந்தா தேங்க்ஸ் சார். ஒழுங்கா இருக்கா? இருக்கு சார் இருக்கு சார். இதுக்கு போய் அடிச்சிட்டு இருந்தீங்க. எதுக்கு போய் அடிக்கிறது இல்லையா? என்ன உங்களுக்கு இருந்து அடி வாங்காம தடுத்து அவனுக்கு நான் டீ வாங்கி கொடுத்துருக்கேன். அதை கூட புரிஞ்சுக்காம அவன் என் மேல டீ ஊத்திருக்கான். அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாதப்ப நாம யாரு நல்லது கெட்டேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? சுய நினைவு இல்லாம அப்படி செஞ்சுட்டான். பரவாயில்ல. இவன் அகராரத்துல தானே இருக்கான். ஆமா, பெத்தவ யாரும் கிடையாது, புத்தி சுவாதம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான். அகராரத்துல இவ்வளவு பேர் இருக்கீங்களே, ஏதோ உதவி பண்ணலாம்ல. வீடு வீடா போய் சோறு கேட்பான், அவளும் போடுவா. வயிற்றுப்பதிக்கு சோறு போட்டா போதுமா? வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? சின்ன வயசா இருக்கான். அவன் வாழ்க்கை பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? டாக்டர்கிட்ட கூட்டு போய் வைத்தியம் பார்க்கலாம் இல்லையா? இந்த அக்ரஹாரத்துல எல்லாருக்கும் ஒத்தாசையா இருந்தவன் தான். பாவம் அவன் விதி இப்படி ஆயிட்டான். நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் காட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். வாடா கோகுல், வா. வா. குழந்தை எல்லாம் சாப்பிட்டாச்சாமா? ஆயிடுத்துண்ணா. சின்னவ தூங்கி கூட ஆச்சு. சரி. என்னண்ணா? நம்ம அக்ரஹாரத்துல இருக்கிற ரசடு இந்த கோபு அவ சூடா ஒரு கிளாஸ் டீய திருநாவுக்கரசு மூஞ்சில எரிஞ்சிட்டான். ஐயோ! ஆனா அவன் அதிர்ச்சி அடையல, கோவப்படல. ரொம்ப நிதானமா எல்லாரையும் பார்த்து கேட்டான். அவன் வயத்துக்கு சோறு போட்டேல, அவன் வாழ்க்கையை பத்தி யாராவது யோசிச்சு பார்த்தேடா அப்படின்னா. எங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை நினைச்சு பார்த்தேன். அவன் பெரிய பொறுமைசாலி மட்டும் இல்ல, நல்ல புத்திசாலியும் கூட. எவ்வளவு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா? ஹிந்தி, இங்கிலீஷ்னு குழந்தை கட்டுறான் அவன். ஆமாண்ணா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அக்கம் பக்கத்துல கூட அவனை பத்தி நன்னா பேசிக்கிறான். பகவான் அவனுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். நன்னா இருப்பான் பாருங்க. எதுக்கு ஓடி வர? என்ன பண்ண அவனே கேளுங்க. என்னடா பண்ண? தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேத்து ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்ரஹாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜுரம். லேசா இருக்கும்போது தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சிச்சு. நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க, நெத்தியில 10 போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்ரஹாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா. சரியா தானே செஞ்சிருக்கான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி. எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. நான் போட்ட 10ல ஜுரம் போயிடுச்சா இல்லையா? ஜுரம் போயிடுத்துடா. நீ போட்ட 10 தான் போக மாட்டேங்கிறது. பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே? பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? அங்கே பார். அவ
போட்டு தெருவுல தெம்பா தெரியும் போது ஆஃப்டர் ஆல் ஒரு 10 பட்டு உன்னால போக முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறல, தூமச்சா பேசுறேன். இனிமே நீ யோசிக்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? இவங்கிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது, தீர்த்துட்டு தான் பேசுறோம். போடுங்க. அண்ணா, உங்களை வேணுமாமா கூப்பிடா. வரேன்னு சொல்லுங்க. சரி. நல்லா தேய்ப்பா. இந்த செங்கல் படி இருக்கு இல்லையா, அது எடுத்து தேய், அழுத்தி தேய். மேலாவது தேய்ச்சா எப்படி அழுக்கு போகும்? என்னமாமா? வா திருநாக்கரசு. இந்த கிணத்துல தண்ணி பூரா சுத்தமா எடுத்துட்டு நல்லா தூர் வாரணும். சரி. தூர் வாரி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது 2 ஆள் ஏற்பாடு பண்ணதுக்கு. அப்புறம் அங்கங்க போயிருக்கு பத்தியா, அதெல்லாம் பூசு சிமெண்ட வாங்கி கொத்தனார வர சொல்லியிருக்கேன். ஒரு 4 கிழமை திருவிழான்னா ஏதோ கொஞ்சம் கூட்டம் வரும் கோயிலுக்கு. அவங்க தட்டுல போடுற காசு வச்சுதான் இந்த மராமத்து வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா கொண்டு வந்துட்டியா? இந்தாங்கப்பா. கொண்டா. வேணுமாமா? யாரு வரதானா? சித்திரு நான் வந்துடுறேன். இதுல 2000 ரூபா இருக்கு. இதை வச்சு இந்த மராமத்து எல்லாம் பாத்துக்கோ. சரி. அவனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. இந்த வரேன். சரி, நீங்க வாங்க. அப்பா பேசிட்டு வரேன்னு சொன்னாரு. பேசல. அரை மணி நேரம் ஆகும். வாங்க. வாங்க. பாத்தேடா, எல்லாம் எப்படி உடைஞ்சு கிடக்கு. இந்த கோபுரத்துக்கு போற படிக்கட்டெல்லாம் அப்படியே சீர்படுத்திருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இங்க வாங்கல. அதோ அந்த 5வது அடுக்குல முன்னெல்லாம் கோயில் சார்பா ஒரு விளக்கேத்தி வைப்பாங்க. அத நம்ம அக்ரஹாரத்துல இருந்து பாக்குறச்சே கோபுரத்துக்கே பொட்டு வச்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இந்த 4-5 வருஷமா படிக்க சரியில்லாததால யாருமே விளக்கேத்துறது இல்ல. கோபுரமே வெறுமையா தெரியறது. மீரா, என்னம்மா? இல்லப்பா, அந்த கோபுரத்துக்கு போற படிக்கட்டை கூட சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். படிக்கட்டெல்லாம் சரி பண்ண முடியாதுமா. அதுல கை வச்சா செலவு இழுத்துருமே. அதெல்லாம் பின்னாலதான் பாத்துக்கணும். அறநிலைத்துறைக்கு எழுதி கேட்டா அவங்க நிதி உதவி செய்வாங்கல்ல. நாம நம்ம கோயிலுக்கா யார்ட்டையும் கையேந்தி வேண்டிய நிலைமையில இல்ல. இந்த கோயிலுக்குன்னே சொந்தமா 10-15 கடையெல்லாம் பசார்ல இருக்கு. அவங்க எல்லாம் ஒழுங்கா வாடகை கொடுத்தாலே கோயிலை நல்லபடியா பராமரிக்கலாம். வாடகை யாரும் கொடுக்கறது இல்லையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏலம் விட்டுது. இப்ப 2-3 கை மாறிடுது. இப்ப போய் கேட்டா நான் அந்த கட்சியை சேர்ந்தவன், இந்த கட்சியை சேர்ந்தவன், எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் மனுஷால ஏமாத்திட்டு இருந்தா, இப்ப பகவானே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டா. இப்ப கேட்டு பார்க்கலாம்ல. கேட்டா அடாவடித்தனம் தான் பண்ணுவா. இந்த பகவானா பார்த்து அவ மனசை மாத்தணும். பணம் பத்திரப்பா, வாமா. அவங்க எல்லாம் ஒழுங்கா வாடகை கொடுத்தாலே கோயிலை நல்லபடியா பராமரிக்கலாம். ரஹீம் பாய், அரசு பேசுறான். என்ன பாத்துட்டு இருக்கா? ஏன்னா சத்திங்க வாங்களே, சீக்கிரம் வாங்க. என்ன அங்க பார்த்தோம், நம்ம அக்ரஹாரத்து பசங்களுக்கு பொறுப்பு வந்துடுத்துனா இப்பவாது தோணித்தே கோபுரத்துல விளக்கேத்தணும்னு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம மீரா தான் திருநாவுக்கரசிட்ட கோபுரத்துல விளக்கேற்றத்தை பத்தி பேசிட்டு இருந்தா. அவன் தான் சிவபெருமானுக்கு விளக்கேத்தி அக்ரஹாரத்துக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கான். எவ்வளவுப்பா? 5 ரூபா சாமி. இந்த பா, இனிமே கரெக்டா வசூல் பண்ணி கொடுத்துருமா? அது சாமி வந்துட்டாரு. சாமி ஒரு நிமிஷம். வாமா. நாங்க உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம்? 5 வருஷ கடை வாடகை மொத்தமா இதுல இருக்கு. நீங்க பெரியவங்க, எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது.
மாசம் எல்லா கடை வாடகையும் வசூல் பண்ணி உங்க வீட்டுல கொண்டு வந்து தந்துடுறேன். கடை விஷயமா எது வேணாலும் சொல்லி அனுப்புங்க, நான் ஓடி வர்றேன். பகவான் நீங்க இதை அவசியம் வாங்கிக்கணும். நல்லா இருங்க. நல்லது. வரேன். எப்படி இது ஒரே ராத்திரில எப்படி உன் மனசு மாறுது புரியலையே. திருநாவுக்கரசே, நீங்க கோயில் போங்க, நான் வரேன். சரிங்க. என்ன மாமா? நீ வாடகை பத்தி பேசுன, உன் வாய் முகூர்த்தம் மொத்த வாடகை படத்தையும் கையில கொடுத்துட்டாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா போயிடுது. இனிமே கோயில் மராமத்து பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், ஜாம் செலவழிக்கலாம். சீரம் இந்த வந்துடுறேன். யாரு உங்க? யாரு? அதோ அந்த கார் கிட்ட. தெரியலையே. அவங்க உங்களை பாத்துட்டு இருக்காங்க, நீங்க அவங்கள பாத்துட்டு இருக்கீங்க. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, அதை விடுங்க. நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னதுக்காக கோயில் கோபுரத்துல விளக்கேத்தினேலே, அதுக்கு. கோபுர வெளிச்சம் எல்லார் மனசுலயும் புகுந்த மாதிரி நீங்களும் எல்லார் மனசுலயும் இருக்கீங்க. ஆந்தோ வந்துட்டேப்பா. நான் கோயில பாக்குறேன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. என்னது? 10 ரூபா. தச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு. என்கிட்ட ஏன் கொடுக்குறேன்? சும்மா டிப்ஸா வச்சுக்க. நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா? ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? நேக்கு ஒண்ணும் புரியலடா. புரிய வைக்கிறேன். என் லவர் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளோட கிளாஸ் முடியுது. நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்ல வந்தேன். இப்ப மணி 3, நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, புடிங்க 10. உன் பேர் என்ன? ரங்கமணி. அவா பேரு தங்கமணி. ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதடா, இந்த பிச்சை மணி தான் அடிப்பான். ஏண்டா ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானவளேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த பொழப்பை மாத்துறியா? அவன் இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. தெய்வீக காதலியா? எது தெய்வீக காதல்? இதா நான் வேலை பாத்துக்கிறேன். மணி அடிக்கிறது கரெக்டா இருக்கு. நான் கற்பூரத்தை கொளுத்திட்டு 4 பூரா கோயில்ல உட்கார்ந்து லவ் பண்ணா அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு புடுமே இந்த பிச்சு. எல்லாம் சுறுசுறுப்பா வேலை பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? ராமசாமினே, என்ன வேலை பாக்குறீங்க? நல்லா கொத்தி விட்டுட்டு பூசுங்க. சரி தம்பி. என்ன தலை ஒண்ணு கஞ்சி தானே? ஆமாண்ணே. என்ன என்ன எங்க எடுத்துட்டு போற? வீட்டுக்கு போல பூசா அக்காவை அப்படி சொல்லக்கூடாது, புரியுதா? என்ன உன் மார்க் ஷீட்டா? சூப்பர். நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்வீட் எங்கடி வந்த? அத்திம்பேரை பார்க்க வந்தியா? எங்க பாக்குறா? 5 இருக்குண்ணே. 2 போதும், கணக்குல வச்சுக்க. பரவாயில்ல இருக்கட்டண்ணே. ஆஹா, ஏய் உங்க குடும்பத்துக்கே ஹோல்சேல் அல்வா அவங்க போயிட்டானா? புரியல? என்ன சத்தம்? கொசு அடிச்சிருச்சு. கொசு அடிச்சிருச்சா? இல்ல கடிச்சிருச்சு. அமத்து. ஈஸ்வரா, இன்னைக்கு கோயிலுக்கு போனியே, உன் ஃப்ரெண்ட பாத்தியா? சொல்லு, என்ன சொன்னாரு? எழுந்து, என்ன பத்தி என்ன சொன்னாரு? என்ன
லூசா? அவர்தான் லூசு. ஏய், அவரு சொன்னாரா நீ சொல்றியா? எதுக்கு தொந்தரவு பண்ணா அப்படிதான் சொல்லுவியா? சொல்லுவ ஒரு நண்டு புடி பிடிச்சா சொல்லுவ. என்னடி சத்தம்?